GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சமீபத்தில் ஊட்டி டவுனில் உள்ள 3 காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஒரு போலீஸை ராஜபாளையம் பட்டாலியனுக்கும் ஊட்டி டவுன் டிஎஸ்பியின் டிரைவராக பணியாற்றிய ஒரு போலீஸை கீழ் கோத்தகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் காதோடு காது வைத்தது போல் சப்தமே இல்லாமல் இடமாற்றம் செய்தது நீலகிரி மாவட்ட காவல்துறை. இதற்கு முன்பும் ஒரு போலீஸை எருமாடி ஸ்டேஷனுக்கும் இன்னொரு போலீஸை தூத்துக்குடிக்கும் இடமாற்றம் செய்தது மாவட்ட காவல்துறை. இதற்கெல்லாம் காரணம், பகலில் போலீஸாக இருக்கும் இவர்கள் இரவில் திருடனாக மாறி மூடப்பட்ட ஆலைக்குள் நுழைந்து தரையை உடைத்து சில்வர் நைட்ரேட் கலந்த மண்ணை திருடுகின்றனர். இந்த திருட்டில் சுமார் 7 போலீசார் இருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரதிகாரிகள் கமுக்கமாக இருப்பதால் இடமாற்றம் மட்டுமே கிடைக்கின்றது போலீசுக்கு என்கின்றனர் நீலகிரி வாசிகள். வீடியோ பிலிம் சுருள்கள், புகைப்பட சுருள்கள் மற்றும் மருத்துவத்துறைக்கு முக்கிய தேவையான எக்ஸ்ரே பிலிம்கள் ஆகியவற்றை தயாரிக்கும் தொழிற்சாலையை 1960களில் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் துவங்கியது மத்திய அரசு. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் என பெயரிடப்பட்ட இத்தொழிற்சாலை ஏறக்குறைய 350 ஏக்கரில் நிறுவப்பட்டது. பின்னாளில் 2018ஆம் ஆண்டு நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் தொழிற்சாலையின் இரு பக்கங்களிலும், குறிப்பாக கெத்தை ரோடு வழியாக போலீஸ் ஜீப்புகள் காவல் காக்க மனிதர்கள் நடமாட்டம் அதிகளவில் தென்பட்டது பலருக்கு சந்தேகத்தை வெளிப்படுத்தியது. வனத்துறையில் உள்ள அதிகாரி ஒருவரோ மூடப்பட்ட தொழிற்சாலைக்கு உள்ளே செல்பவர்கள் அங்குள்ள தரைத்தளங்களை உடைத்தும் சுவரை உடைத்தும் கிடைக்கும் மண்களை சாக்குகளில் சேகரிக்கின்றனர். பின்பு அதனை சலித்து எடுத்து அங்கிருந்து கோவையில் உள்ள உக்கடம், மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். சலித்து கொடுக்கப்படும் ஒரு மூட்டை மண்ணிற்கு ரூபாய் 15,000 கிடைக்கின்றதாம். இதுவே டார்க் பச்சை மற்றும் சாம்பல் நிற மண் என்றால் அதனுடைய விலையே வேறு. துவக்கத்தில் எதற்காக மண் திருடுகின்றார்கள் என தெரியாது. பின்புதான் தெரிந்தது அந்த மண்ணில் சில்வர் நைட்ரேட் கலந்திருக்கின்றதாம். இதனை சில கெமிக்கல்கள் சேர்ந்து மதிப்பு கூட்ட வெள்ளி மற்றும் தங்கமும் கிடைக்கின்றதாம் என்கின்றார் அவர். சமீபத்தில் முத்திநாடு காவல் பகுதிக்குட்பட்ட வென்லாக்டவுன் காப்புக்காடு பழைய HPF நிறுவன பகுதியில் வனத்திற்குள் இரவு அத்துமீறி நுழைந்து திருட்டுத்தனமாக மண் மற்றும் கற்களை உடைத்த குற்றத்திற்காக 7 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தது உதகை வடக்கு வனச்சரகம். இந்த நிலையில் மண் கொள்ளையில் 107 நபர்கள் இருக்கின்றனர். அதில் SI ஒருவர், SSI ஒருவர், ஏட்டையா 2, போலீசார் 3 உட்பட 7 போலீசார் இருக்கின்றார்கள். இந்த போலீசாருக்கு DSP அந்தஸ்தில் உள்ள சிலர் சப்போர்ட் செய்கின்றனர் என மாவட்ட உளவு போலீசாருக்கு தகவல் கசிய விட்டுள்ளனர் வனத்துறையில் உள்ள சிலர். இதனையே விசாரணைக்கான லீடாக கொண்ட மாவட்ட உளவு பிரிவு சேரம்பாடி, தூத்துக்குடி, எருமாடி, கீழ் கோத்தாரி, ராஜபாளையம் என ஒவ்வொருவரையும் இடமாற்றி அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. கைமாத்துக்காக ரூபாய் 20,000 கிங்ஸ்லி ஏட்டையாவிடம் கேட்டேன். அவர்தான் இந்த வழியை எனக்கு காண்பித்தார். ஆட்களை கொண்டு கற்களை உடைத்து மண்ணை தோண்டி எடுக்கையில் யாரும் வராதவாறு வெளியில் பாரா இருந்தாலே போதும், தினசரி குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 கிடைக்கும் என வழியை காண்பித்தார். பகலெல்லாம் போலீஸாக இருப்பது, நைட்டானால் அதே போலீஸாக இருந்து கொண்டு கொள்ளையடிப்பதை பாதுகாப்பது, இதுதான் வேலை. பணம் வந்ததால் முதலில் நானே மண்ணை தோண்டினேன். பின்பு மதுரையிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து மண்ணை தோண்டி கீழே விற்றேன். அதுபோல் கிங்ஸ்லி ஏட்டையாவும் தூத்துக்குடியிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். பின்னாளில் சரவணன், பிரசாத் SI, முரளிதரன் SSI, ஜெகதீஷ், காசிராஜன் ஆகியோர் தனித்தனியாகவே கொள்ளையடிக்க ஆரம்பித்தனர். இதில் காசிராஜன் ஊட்டி டவுன் DSP நவீன்குமாரோட ஆள். யாருக்கும் தெரிந்தாலும் கண்டுகொள்வதில்லை என ஆடியோ மூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள் சேரமாடி போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றும் போலீசார். இந்த ஆடியோ உளவு பிரிவுக்கு கிடைத்த நிலையில் இடமாற்ற உத்தரவு வெளியானது. சலித்து எடுக்கப்படுகின்ற மண் துகள்கள் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு கீழே தலைக்குந்தா பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் சேகரித்து வைக்கப்படுகின்றது. குறைந்தது தலைக்கு 300 மூடைகள் என்ற நிலையில் புறப்படும் வாகனங்கள் மேட்டுப்பாளையத்திற்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கேயே மண்ணிற்கு ஸ்பாட்டிலேயே பேமெண்ட் செட்டில் செய்யப்படுகின்றது. இந்த மண் கொள்ளை பற்றி தெரிந்த ரோந்து SSI நாகராஜன்
அடிக்கின்ற கொள்ளையில் என்னை கவனிங்க, இல்லையெனில் போட்டு கொடுத்து விடுவேன் என காசிராஜனை மிரட்ட தாளவாடியிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து நாகராஜனை அடித்து துவைத்தது தனி கதை. இது குறித்து கருத்தறிய ஊட்டி டவுன் டிஎஸ்பி நவீன்குமாரிடம் கேட்டோம். அமைதியாக உள்வாங்கியவர் நேரில் வாருங்கள் சொல்கிறேன் என தொடர்பை துண்டித்து விட்டார். அதன்பின், சார் நேராக வாங்க பேசுவோம், எவ்வளவோ நியூஸ் இருக்கு, இந்த நியூஸை விட்டுடுங்களேன் என நம்மை சமாதானப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தனர் நீலகிரி மாவட்ட காவல்துறையில் உள்ள சிலர். கொள்ளையில் போலீசில் உள்ள உயரதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குமோ? தெளிவுபடுத்த வேண்டியது நீலகிரி மாவட்ட காவல்துறை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.